எல்லாம் சூரிய பகவான் நீ 104 டிகிரி இல்லைல்ல 110 டிகிரி போனாலும் நாங்களாம் டீ குடிக்கிறதெல்லாம் விட மாட்டோம். டீ மட்டும் இல்லை, கூடவே டீ கடையில் கிடைக்கிற மாதிரியான உளுந்து போண்டா பஜ்ஜி வச்சு சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ சுகம் தெரியுமா? வீட்டிலேயே கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம சூப்பரான உளுந்து போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி தலை தட்டி உருட்டு உளுந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டாக 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு வரும். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணி 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மலர்ந்து ஊறி வந்திருக்கணும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் உளுந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் குடிக்காம உள்ள சாஃப்டா வெளியில கிறிஸ்பியா போண்டா வரணும்னா நம்ம அரைக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கணும். அதுக்கப்புறமா 4-5 ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு வாட்டர் விட்டு அரைச்சுக்கோங்க. அப்பதான் மாவு கரெக்டான பக்குவத்துல வரும். இப்படி தண்ணியில உருட்டி சேர்த்தீங்கன்னா மிதக்கணும், தண்ணியில கரையாம கையில எடுக்கிறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. மினிமம் 2 நிமிஷம் ஆச்சும் கண்டிப்பா இந்த மாதிரி உளுந்து அடிச்சுக்கணும். அப்பதான் காத்து உள்ள போய் வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா கிடைக்கும். மிளகு, கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண போகிற சட்டியோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 போண்டா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க, அம்சமாக இருக்கும். கூட டீ வேறு லெவல். ட்ரை பண்ணுங்கள்.